ஒரு ஒரு நோய் வருதுன்னு அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு நோய் வருதுன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு மூட்டு வலி வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே மருத்துவர்ட்ட போகாதீங்க. மருத்துவர்ட்ட போனால் அதுக்கு நிறைய செலவெல்லாம் ஆகும். ரூ. 4000 ரூ. 5000 கேட்பாங்க. ஒரு மாதத்துக்கும் சிகிச்சைக்காக. அப்போது நம்ம என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். முதல்ல என்னென்ன காரணம்னு சொல்கிறாங்க, மூட்டு வலிக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க. உடல் பருமன் அதிகமாக இருந்தால் மூட்டு வலிக்குன்றாங்க. அப்போ உங்கள் உடம்பு உடல் பருமனாக இருக்கிறதா, அளவுக்கு அதிகமான எடை உங்களிடம் இருக்கிறதா, அப்போ உங்களால் உங்களுடைய நோயை குணப்படுத்த முடியுமா, அதை நீங்கள் முதல்ல பண்ணணும். அளவுக்கு அதிகமான எடையை முதல்ல குறைங்க. ஒருவேளை இது ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக. அளவுக்கு அதிகமான எடை நமது காலில் மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்குமா, அப்போ நம்மளால் நமது பிரச்சனையை சரி செய்ய முடியும். அளவுக்கு அதிகமான உடல் பருமனை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வாங்க. இது அப்போ அதன் பிறகு இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க தான், என்னாலலாம் முடியாதுங்க, உணவு கட்டுப்பாடு, உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் உடல் பருமனை குறைக்க முடியும், என்னால் உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியாது, இது போன்று பலவீனமானவர்கள் தான் அப்போ நீங்கள் மருத்துவரை தேடி போகலாம். அப்போது அப்படி இல்லாமல் என்னால் முடியும், உடல் பருமனை குறைக்க முடியும், தேவையில்லாத மருத்துவ செலவில் தவிர்க்க முடியும் அப்படின்னா, உங்களால் உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கான அந்த உடல் பருமன் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த மூட்டு வலிக்கு உதாரணத்துக்கு மூட்டு வலி, அந்த மூட்டு வலியை உடல் பருமனை குறைங்க. உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா உணவுகளில் கட்டுப்பாடு தேவை. உணவுகளில் கட்டுப்பாடு இருந்தால் தான் உடல் பருமனை குறைக்க முடியும். அப்போது உடல் பருமன் உங்கள் சார்பாக உங்கள் நோய்க்கு நீங்கள் சிகிச்சை செய்ய முடியும். அப்போ உடல் பருமனை குறைங்க. அதன் பிறகு உங்களுக்கு மூட்டு வலி வருதா, அதன் பிறகு தான் நீங்கள் மருத்துவரை போகணும். இதுக்கு மேலே என்னால் முடியாது, என் பக்கம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், என்கிட்ட எந்த தப்பும் கிடையாது, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு எந்த தப்புமே நான் பண்ணல, என்னால் என்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நான் போதுமான முயற்சிகளை செய்து விட்டேன், ஆனாலும் எனது மூட்டு வலியை சரி செய்ய முடியவில்லை, உடல் பருமனை குறைத்து விட்டேன், திரும்பவும் மூட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதன் பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மருத்துவரை தேடி போகணும். உங்கள் பக்கம் இருக்கிற தவறுகளை உங்களால் சரி செய்ய முடியுமா, சரி செய்து விட்டு அதன் பிறகும் உங்களிடம் அந்த நோய் இருக்கிறதா, அதன் பிறகு தான் நீங்கள் மருத்துவரை தேடி போகணும். வந்த உடனே ஓடாதீங்க. உங்களுக்கு அப்படி ஓடினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸு. அவங்க உடனே பில்லு போடுவாங்க, ரூ. 4000 ரூ. 5000 பில்லு போடுவாங்க. போனால் போதுன்னு நினச்சின்னா உங்களுக்கு தான் லாஸு. அப்புறம் மாதம் காசு போடுவோம், காசு போயிட்டே இருக்கும். அதனால் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும். இதை எப்படி தவிர்க்கலாம், அந்த மருத்துவ செலவு, மூட்டு வலியா, ஒரு சுகரா, உடனே மருத்துவத்தை தேடி போகாமல் அவங்க உடனே மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரைக்கு அடிமைப்படுத்திடுவாங்க. ஒரு இதயத்தில் அடைப்பு வந்திருக்கா, ரத்த குழாயில், இதை நாமளே எப்படி சரி பண்ணுறது, நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்குது, உடல் பருமன் அது ஒரு காரணமாக, அப்புறம் உடல் பருமனை குறைச்சி பாருங்கள். அப்புறம் அந்த கொழுப்புகள் கரைகிற மாதிரி ஏதாவது உணவு முறை மாற்றம் இருக்கா, இஞ்சி பூண்டு, இஞ்சிச்சாறு, பூண்டுச்சாறு, ஆப்பிள் சீடர் வினிகர், இப்போ தேன், இப்படிலாம் சேர்த்து ஒரு பானம் இருக்குது, அதெல்லாம் குடித்தாக்கா உணவுக்கு பிறகு அதையெல்லாம் குடித்தா ரத்தத்தில் உள்ள கொழுப்பு கரையுமா, இந்த மாதிரியான முயற்சிகளெல்லாம் செய்து உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும்போது உடம்புல நல்லா ரத்த ஓட்டம் போகும். இப்படியெல்லாம் செஞ்சு உடல் பருமனெலாம் குறைச்சி அதன் பிறகும் அந்த இதயத்தில் ரத்த குழாயில் அடைப்புங்கிறது முழுமையாக நீங்கலை அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் மருத்துவரை தேடி போகணும். இந்த மாதிரி நம்ம பக்கம் இருக்கிற நம்மளால் சரி செய்யக்கூடிய குறைகளை சரி செய்து விட்டு அதன் பிறகும் உங்களிடம் அந்த நோய் நீடிக்கிறதா, அதன் பிறகு தான் நீங்கள் மருத்துவரை தேடி போகணும். சும்மா எடுத்த உடனே மருத்துவர்கிட்ட போய் அந்த வலையில் போய் விழுந்துடாதீங்க. விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். உங்கள் உழைப்பெல்லாம் மருத்துவர்கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே மருத்துவம் ஒன்றும் கட்டணம் இல்லாமல் இல்லை. இங்கே மருத்துவம் நம்ம கட்டணம் செலுத்தி தான் நம்ம மருத்துவத்தை பார்க்குறோம். இன்னொன்று, மருந்துகளுக்கு உங்கள் உடம்பை பழக்கப்படுத்தாதீங்க. இல்லை இலவசமாகவே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கூட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குதுன்னா கூட உடனே மருத்துவரை தேடி போகாதீங்க. ஏன்னா மருந்துகள் அவங்க உடனே ஒரு மருந்தை கொடுப்பாங்க. மருந்துகளுக்கு நம்ம உடம்போட பழக்கப்படுத்தக்கூடாது. பழக்கப்படுத்திட்டிங்கன்னா மருந்துகள் இல்லாமலேயே நம்ம உடம்பை, ஏன்னா அப்போ தான் நமக்கு காரணம் தெரியும். ஒரு நோய் வருது, இப்போ சுகர் வருது, உடனே மருந்தை சாப்பிடாமல் உணவுகளில் உள்ள தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது போன்றே எனது நோயை நான் இல்லாமல் செய்து விடுவேன். அப்போ அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நோய்க்கான காரணம் தெரியாது. உங்களாலே அதை சரி செய்ய முடியுங்கிற அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களாலே உங்கள் நோயை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் வெறும் மருந்து தான் உங்கள் நோயை சரி செய்தது, மருந்தால் தான் உங்கள் நோய் குணப்படுத்த முடியும், மருந்து தான் நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வளர்த்துப்பீங்க. அதனால் மருந்தை நம்பாதீங்க. முதல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறையில் உள்ள மாற்றம், உணவு முறையில் உள்ள மாற்றம், இதுவே இதன் மூலமாகவே நம்ம நோயை குணப்படுத்த முடியும். அப்படியும் அது என்னால் முடியலை, என்னால் உணவு கட்டுப்பாடு முடியலை, என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியல, இது போன்ற பலவீனமானவர்கள் தான் முதலில் உடனே நீங்கள் மருத்துவரை தேடி போயிடலாம். உங்களுக்கே தெரியும் நீங்கள் பலவீனமானவர், என்னால் உணவு கட்டுப்பாடு சாத்தியமில்லை, உடற்பயிற்சியும் நான் செய்ய மாட்டேன், அதுக்கு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும்
நான் உணவில் கட்டுப்பாடாகவே இருக்க மாட்டேன். சிலர் சுகரு காலெல்லாம் விரலெல்லாம் வெட்டி எடுப்பாங்க. அப்போ கூட அவங்களுக்கு வந்து அந்த இனிப்பு கலந்த சர்க்கரை வெள்ளைச்சீனி கலந்த அந்த டீ காஃபி குடிக்க தான் செய்வாங்க. ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட தான் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் மருத்துவமனை. பலவீனமானவர்களுக்குத்தான் மருத்துவமனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத செலவு, தேவையில்லாமல் மருந்துகள் மூலமாக மருந்துகளுக்கு நம்ம உடம்பை பழக்கப்படுத்துறது. மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் செய்ய வேண்டிய வேலையை அந்த மருந்து செய்யும். அப்போ உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா சோம்பேறி ஆகிடும். மருந்து என்ன பண்ணுது, இப்போ உதாரணத்துக்கு செரிமான திறன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா, செரிமான திறன் உடம்பு செய்ய வேண்டிய வேலையை அந்த வேலையை அந்த மாத்திரை செய்யும்போது, அப்போ உடம்பு என்ன பண்ணும், நாம் இந்த வேலையிலேருந்து விடுவிச்சிக்கலாம். அவர் மாத்திரை போடுறாரு, நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சோம்பேறியாக இருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மருந்துகள் சாப்பிடுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு பயங்கர சோம்பேறித்தனம் இருக்கும், மெத்தனமாக இருப்பாங்க. உணவில் அவங்களால கட்டுப்பாடாகவே இருக்க முடியாது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மை, ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது இந்த மாதிரி மருந்து சாப்பிட்றவங்கள தினசரி மருந்து சாப்பிட்றவங்க அவங்ககிட்ட கட்டுப்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, மெத்தனமாக இருப்பாங்க. இப்படி பலவித குறைபாடுகள் தினசரி மருந்து சாப்பிடுகிறவர்களுக்கு இருக்குது. அதனால் மருந்துகளுக்கு மட்டும் உடம்பை பழக்கப்படுத்தாதீங்க. பழக்கப்படுத்தாமல் இயல்பாகவே நம்ம உடம்பு ஒரு மருந்து செய்ய வேண்டிய வேலையை நம்ம உடம்பு செய்யணும். உடம்பு அதுக்காக தான் மருந்தே சாப்பிட்றாங்க. உடம்பு செய்யலைங்கிறக்காக தான் அதுக்கு மருந்து சாப்பிட்றாங்க. இப்போ உடம்பை செய்ய வைக்கணும். அதுக்கு நாம் தடையாக இருக்கிறோமா, உணவில் ஏதாவது தடையாக நம்ம இருக்கோமா, உணவில் ஏதாவது தவறு செய்கிறோமா, நமது உணவுகளில் நாம் செய்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுபோல் வந்து உடற்பயிற்சி பண்ணணும். இப்படி வாழ்க்கை முறையில் உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியே நமது பிரச்சனைகளை நாம் சரி செய்ய முடியும். அப்படி சரி செய்ய முடியலைன்னா தான் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகணும்.